ஒரு வீடியோ உங்ககிட்ட காட்டணும், அதை பார்த்துட்டு வந்துருங்களேன். வேலூர் அருகே கள்ளச்சந்தையில் மது விற்பனை தொடர்பாக புகார் அளித்த பெண் மீது தாக்குதல் நடத்தப்படக்கூடிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. திருச்சியில் திருமணம் செய்ய மறுத்த காதலியை கொடூரமாக தாக்கிய இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு 2 பேர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் மந்தையூரில் பாலியல் தொல்லையால் மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக அந்த புகார் எழுந்திருக்கிறது. அவருடைய உறவினர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வீடியோல பாத்தீங்கன்னா விஜய் சார் சொல்றாரு, அன்புமிகு சிஎம் சார் வந்து சின்ன குழந்தை சார், ஒரு வயசானவங்க சார், இந்த மாதிரி சார் வேலைக்கு போயிட்டு வர தங்கச்சி சார், அவங்களுக்கெல்லாம் வந்து சேஃப்டி இல்ல சார், இதெல்லாம் கேட்கலையா, உங்க காதலியா வேலையான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து கேட்கிறாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி சில பரப்புரையின் போது இதெல்லாம் கேட்டாரு. கேட்டுட்டு நான் வந்தா இதெல்லாம் நடக்காதுங்கிற மாதிரியான ஒரு ப்ராமிசஸ் எல்லாம் கொடுத்துதான் இதுக்குள்ள வந்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்ததுலதான் அந்த ஏன்னா நம்மளால ஒரு ப்ரூஃப் வச்சுக்கிட்டு பேசணும் அப்படிங்கிற ஒரு தாட்லாம் வந்து நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்குது இல்ல. இப்போ ஒரு நியூஸ் சேனல்ல ஒளிபரப்புற ஒரு நியூஸ் வந்து பொய்ன்னு சொல்ல முடியாது. அவங்க கிட்டயும் ப்ரூஃப் இல்லாம அவங்க வந்து பப்ளிஷிங் பண்ண போறது இல்லை. ஸோ அப்படிப்பட்ட சில சம்பவங்கள், நடந்த சம்பவங்கள், சிஎம் சார் வந்து ஆட்சி ஏற்றதுக்கு அப்புறமா நடந்த சில குற்றங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதுக்கான ரெக்கார்ட்ஸ் தான் இப்ப நீங்க பாத்தீங்க. ஸோ இந்த மாதிரி பல குற்றங்கள் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு. ஐ திங்க் இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போதே நிறைய பேர் என்னை வந்து திட்டிட்டு இருப்பீங்க, இந்த விஷயம்லாம் என்னமோ பெரிய பழைய ஆட்சியெல்லாம் நடக்காத மாதிரி என்னமோ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுலாம் என் காதல விடுது. பட் வாட் எவர், எல்லா ஆட்சியிலுமே திமுகவா இருக்கட்டும், அதிமுக ஆட்சியா இருக்கட்டும், எல்லா ஆட்சியிலுமே பிரச்சனைகள் வந்துச்சுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துதான் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. பட் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க. நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, இதுக்கான என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்தீங்க? இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளவு நாள் நீங்க சிஎம் ஆனது டைம்ல வந்து நடந்துருச்சு. சோ இதுக்கப்புறம் நடக்காம இருக்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? ஏதாவது ஒரு அறிக்கை இது வரைக்குமே பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஒரு நேர்காணல் கூட கொடுக்கல. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கு. சோ அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாரு, அவர்கிட்ட தான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. சோ இவர் இப்ப இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து ஒரு கட்சியை வந்து முன்னாடி வச்சு சொல்லி நான் ஆட்சிக்கு வந்தா இது நடக்காதுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் பேசுறத பார்த்து நான் என்னமோ டிவி கேக்கு எதிராக வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு நீங்க உங்க எல்லாருக்குமே திங்க் ஆகலாம். பட் வாட்டவர், நான் என்ன கேட்கறேன், இப்ப நீங்க வந்துட்டீங்க, வந்து இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, சாதாரணமா ஏதோ ஒரு மூலையில உட்காந்துருக்க எனக்கும் சரி, நிறைய பேருக்குமே சரி, இன்னைக்கு வந்து அக்சசிபிளா இருக்கு. எந்த பிரச்சனை நடந்தாலுமே எல்லாருக்குமே ஈஸியா தெரிய வந்துருது, சோசியல் மீடியாஸ் அந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால. சோ ஒரு பொறுப்புல உட்கார்ந்து இருக்கிற ஒரு சிஎம்க்கு இந்த விஷயங்கள்லாம் இன்னுமே காதுல போய் சேரலையா அப்படிங்கறதுதான் கொஸ்டின். எல்லா கட்சி ஆட்சியிலும் பிரச்சனைகள் இருந்துச்சு. பப்ளிக்க வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான பிரச்சனைகள்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இப்ப நடக்கிற மாதிரி இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் பப்ளிக் வந்து முன்னாடி இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணும் போது கரெக்டான கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணீங்களாங்கிறதா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ சூஸ் பண்ணிட்டீங்க, ஸோ அவங்கள நீங்க எப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க அப்படிங்கறத ரெண்டாவது கொஸ்டின். இப்பவும் ஒண்ணும் இல்ல, அவருக்கு இன்னும் டைம் இருக்கு, இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாருன்னும் போது ஒருவேளை இனிமே அவர் ஏதாவது பிளான் வச்சிருக்கலாம். பட் அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருந்தா சீக்கிரமா எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வரும். இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க ஏதோ நல்லது செய்றீங்கிறது அர்த்தம். நேற்று சொன்ன மாதிரி இனிமே என்னுடைய சேனல்ல கண்டினியூஸா அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடியோவா பதிவிடப்படும். என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோஸ்ல ஏதாவது தப்பு இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. Until then, bye.